தலைவலி வருவதற்கு 2 காரணங்கள் இருக்குது. தலைவலி ஏன் வருதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா, அதை நம்ம தடுத்து நிறுத்திடலாம். தலைவலி வருவதற்கு காரணம் நம்ம தலைப்பகுதி, அதாவது உடம்பு அல்லது தலைப்பகுதி, மூளை அளவுக்கு அதிகமாக சூடாயிடுச்சுனாலும் தலைவலி வரும். அளவை விட குறைந்து விட்டாலும் தலைவலி வரும். இதுதான் தலைவலி வருவதற்கான காரணம். டென்ஷனில் உடம்பு சூடாகும், தலைப்பகுதி சூடாகும், மூளை சூடாகும். கோபம் அதிகரிக்கும் போது மூளையெல்லாம் சூடாகும். பயம் அதிகரிக்கும் போது உடம்பு குளிர்ச்சி அடையும். அதிகமாக பயப்படுறீங்க அப்படிங்கும்போதும், அதிகமாக கோவப்படும் போது உங்களுக்கு தலைவலி வரும். அதே போல் அதிகமாக பயப்படுறீங்க அப்படிங்கும்போதும் அப்போவும் தலைவலி வரும். அதிகமாக பயப்படும் போது அளவுக்கு அதிகமாக உடம்பு குளிர்ச்சி அடையும். அதிகமாக கோவப்படுறீங்க அப்படிங்கும்போது அளவுக்கு அதிகமாக உடம்பு சூடாகும், தலையும் சூடாகும், அப்போவும் தலைவலி வரும். இந்த 2 காரணங்களை தெரிஞ்சுக்கிட்டாலே, அதுபோல் அளவுக்கு அதிகமாக சூடாகிற மாதிரியான உணவுகளை சாப்பிட்றீங்க, சிக்கன் சாப்பிட்றீங்க அப்படின்னா அப்போவும் உங்களுக்கு தலைவலி வரும். இப்படி இந்த காரணங்களை தெரிஞ்சுக்கணும். காரணங்களை தெரிஞ்சுக்கிட்டால் இந்த தலைவலியை தடுத்து விடலாம். அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வைத்தியம் பண்ணிக்கலாம். இப்போ இரவு நேரத்தில் தூங்குறாங்க அப்படின்னா ஃபேன் போட்டுகிட்டே சிலர் தூங்குவாங்க. ஃபேன் சத்தம் கேட்டால் தான் அவங்களுக்கு தூக்கம் வரும். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ தலைவலி வருதா, உங்களுக்கு ஒருவேளை அந்த ஃபேன் காற்றுல உங்கள் உடம்பு அளவுக்கு அதிகமாக குளிர்ச்சி அடைஞ்சிருக்கும், அதனால தலைவலி வரும். அப்போ ஃபேனை நிப்பாட்டிட்டு படுத்து தூங்கணும். அதுபோல் நீங்கள் ஏசி போட்டிருப்பீங்க. சிலர் ஏசியில் படுத்து தூங்கினா தான் எனக்கு தூக்கம் வரும், ஏசிக்கு அடிமையாகிடுவாங்க. அப்போ அவங்களுக்கும் தலைவலி, சில டைமில் தலைவலி வருதா, அப்போ நீங்கள் ஏசி போட்டதுனால உங்கள் உடம்பு அளவுக்கு அதிகமாக குளிர்ச்சி அடைஞ்சிருக்கலாம். அப்போ அந்த ஏசி நிறுத்திட்டு அப்புறமா தூங்கணும். அப்போ சிலர் அடிமையாகிடுவாங்க. இந்த ஃபேன் சத்தம் கேட்டால் தான் நான் தூங்குவேன், அதுபோல் எனக்கு ஏசி போட்டால் தான் நான் தூங்குவேன். அப்படி அடிமையாகிறவங்களால காரணத்தை கண்டுபிடிக்க முடியாது. அதனால் அடிமைத்தனம் என்பது இருக்கவே கூடாது. அடிமைத்தனத்திலேருந்து நம்ம விடுபட்டாலே நிறைய நோய்களுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வெள்ளைச்சீனி கலந்த டீ, காஃபி குடிக்கிறதுக்கு அடிமையாயிட்டாங்க அப்படின்னா அவங்களால எப்படி அந்த நோய்களுக்கான காரணங்களை கண்டுபிடிக்க முடியும்? அப்போ இதுதான் காரணம்னு தெரிவதற்கு நீங்கள் அந்த அடிமைத்தனம்ங்கிறது எந்த விஷயத்துலையுமே இருக்கக்கூடாது. உணவுலையும் இருக்கக்கூடாது. ஏன்னா நோய்களுக்கு காரணம் உணவு, அப்புறம் இந்த மாதிரியான காரணிகள் இருக்குல்ல, நோய்களுக்கான காரணிகள். இந்த நான் சொன்ன மாதிரி ஃபேன் காற்று, ஏசி, அது மாதிரி உணவுப் பொருள், உணவுக்கு அடிமையாகிடுவாங்க, சிக்கன் சாப்பிட்றதுக்கு அடிமையாகிடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக சூடாகி தலைவலி வர ஆரம்பிச்சிடும். ஆனால் அவங்க சிக்கன் சாப்பிட்றதுக்கு அடிமையாக இருக்கிறதுனால அதனால் அவங்க அதை விடவே முடியாது. அதனால் அவங்களுக்கு தலைவலி தொடர்கதையாக மாறிவிடும். அதுபோல் வெள்ளைச்சீனிக்கு அடிமையாயிட்டாங்க அப்படின்னா கடைசியில் சுகர் வந்துடும். அப்போ இப்போ சுகர் வந்துடும், ஐயோ அந்த பயம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அடிமைத்தனம் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த சுகர் சாப்பிட்றத நிறுத்திட்டால் உங்களுக்கு நோய் வரப்போகிறதில்ல. அப்போ யாருக்கு நோய் வருதுன்னா அடிமைகளுக்கு தான் நோய் வருது. யார்கிட்ட அடிமைத்தனம் இருக்கோ, யாரால் கெட்டதுலேருந்து விடுபட முடியலையோ அவங்களுக்கு தான் நோய் வருது. கெட்டதுலேருந்து விடுபட்டு நல்லவற்றில் ஈடுபாடு காட்ட வேண்டும். அப்போ அந்த காரணங்களை கண்டறிவதற்கே யாருக்கிட்ட தகுதி இருக்குது அப்படின்னா, நோய்களுக்கான காரணங்களை கண்டறிவதற்கான தகுதி யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி அடிமைத்தனம் இல்லாதவர்கள்ட்ட. அடிமைத்தனம் இல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்க, இது கெட்டதுன்னா அதுலேருந்து விடுபட்டுருவாங்க. இது எது நல்லதோ அதை தேடி போவாங்க. இப்போ மதுபானம் குடித்தா, சிகரெட் பிடிச்சா நோய் வரும் அப்படின்னு தெரிஞ்சால் அதை விடுவதற்கு என்ன தேவை? அடிமைத்தனம் அவர்களிடம் இருக்கக்கூடாது. ஒரு சுதந்திர உணர்ச்சி இருக்கணும், அடிமைத்தனம் விடுதலை உணர்ச்சி இருக்கணும், அடிமைத்தனத்திலேருந்து விடுபடுகிற தன்மை அவங்ககிட்ட இருக்கணும். அப்போ தான் அவங்க தவறான பழக்கங்களுக்கு அடிமையாக மாட்டாங்க. இது கேடுன்னு தெரிஞ்சே அதை பழகுறாங்க பாருங்கள். அவங்ககிட்ட பயம் இல்லை, ஒரு கண்மூடித்தனமான ஒரு தைரியம் இருக்குது. அப்புறம் நோய் அவஸ்தைப்படும் போது அவஸ்தைப்பட்டால் கூட அவங்களால அந்த பழக்கத்திலேருந்து விடுபட முடியும். அடிமைத்தனம் காரணமாக தனது உடலுக்கு தீங்கு தருகிற பழக்கத்திலிருந்து அவர்களால் விடுபட முடியாது. அதனால் காரணத்தை கண்டறிவதற்கான தகுதி யார்கிட்ட இருக்குன்னா, அடிமைத்தனம் யாரிடம் இல்லையோ அவங்கள்கிட்ட தான் இருக்குது. கெட்டவற்றிலிருந்து விடுபடக்கூடிய அந்த விடுதலை உணர்ச்சி, அந்த சுதந்திர உணர்ச்சி யாருக்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட தான் நல்லவற்றில் ஈடுபாடு காட்டக்கூடிய அந்த தன்மை அவர்களிடம்தான் இருக்கிறது. அதனால் தலைவலிக்கான காரணம் இந்த 2 காரணம் தான். அளவுக்கு அதிகமான குளிர்ச்சி, அளவுக்கு அதிகமான சூடு, இதுதான் காரணம். அப்படின்னா இந்த காரணத்தை வச்சு இனிமேல் தலைவலி வராதுன்னா இனிமேல் தான் பிரச்சனை என்னென்னா, உங்கள்கிட்ட அடிமைத்தனம் இருக்கக்கூடாது. ஏன்னா அடிமைத்தனம் தான் நோய்களுக்கு காரணம். அதனால் இப்போ ஃபேன் போட்டால் தான் எனக்கு அந்த சவுண்டு கேட்கணும், அப்போ தான் தூக்கம் வரும் அப்படின்ட்டு அடிமையாகிடுவாங்க. ஃபேன் இல்லைன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது. அப்படிப்பட்டவங்களால் எப்படி தலைவலிக்கான காரணத்தை கண்டுபிடிக்கும்? ஏன்னா அந்த ஃபேன் தான் அந்த சமயத்தில் அந்த ஃபேன் காற்று தான் உங்களுக்கு உடம்பு அளவுக்கு அதிகமாக குளிர்ச்சி அடை செய்து தலைவலிக்கு காரணமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது தலைவலிக்கு காரணமாக உங்களிடம் இருக்கிற அந்த அடிமைத்தனம் தான் காரணமாக இருக்கிறது. அப்போ உங்கள்கிட்ட அடிமைத்தனம் இல்லைன்னா தான் அந்த காரணிகளிலிருந்து விடுபட முடியும்.
அதுபோல் வந்து இப்போ ஏசியில் படுத்து தூங்குறீங்க, அளவுக்கு அதிகமாக உடம்பு குளிர்ச்சி ஆகுது, அப்போ அந்த ஏசியை நிப்பாட்டு படுத்து தூங்கு, அந்த மாதிரி விடுபட தெரிஞ்சிருக்கணும். விடுபட்டுட்டாலே உங்களுக்கு நிறைய நோய்களுக்கான காரணம் அந்த அந்த அடிமைத்தனம் இல்லாத அந்த தன்மை, அந்த பண்பு, அதுதான் உங்களுக்கு நோய்களிலிருந்து உங்களை குணமாக்குகிற இதுவாக இருக்குது. அதனால் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டாலே போதும். இப்போ தலைவலிக்கான காரணம் என்ன? தலைவலிக்கான காரணம் அளவுக்கு அதிகமான சூடு, அளவுக்கு அதிகமான குளிர்ச்சி அப்படின்னு நம்ம சொன்னோம்ல. இன்னும் சொல்லப்போனால் அடிமைத்தனம் தான் தலைவலிக்கான காரணமாக இருக்கிறது. தலைவலி மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள நோய்கள், மனித உடலில் உள்ள நோய்கள் அத்தனைக்கும் அடிமைத்தனம் தான் காரணமாக இருக்கிறது. இப்போ மஞ்சள் காமாலைக்கு, கல்லீரல் பிரச்சனைக்கு ஒருத்தர் குடித்து அவருக்கு கல்லீரல் கெட்டுப்போச்சு. அப்போ அவருடைய கல்லீரல் கெட்டுப்போனதுக்கு என்ன காரணம்? அந்த குடி காரணம் கிடையாது, அவரிடம் இருக்கிற அந்த அடிமைத்தனம் தான் காரணம். அவர்கிட்ட அடிமைத்தனம் இல்லைன்னா அவர் கெட்டதுலேருந்து என்றைக்கே விடுபட்டிருப்பார். தனது கல்லீரலுக்கு தீங்கு செய்கிற அந்த மதுபானத்தை அவர் என்றைக்குமே குடிச்சிருக்க மாட்டார். அப்போ அவர்கிட்ட இருக்கிற அந்த மதுபானத்தை நம்ம காரணம் சொல்லக்கூடாது. ஏன்னா கல்லீரல் கெட்டு போகிறதுக்கு மதுபானம் மட்டும் காரணம் கிடையாது, இன்னும் நிறைய காரணம் இருக்கும். ஆனால் இது எல்லாம் தடுக்கக்கூடியதுன்னா நம்மக்கிட்ட அடிமைத்தனம் இருக்கக்கூடாது. நம்மக்கிட்ட அடிமைத்தனம் இருந்தால் நம்மளை அழிப்பதற்கு இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. மனிதர்கள் இருப்பாங்க, உணவுகள் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற அடிமைத்தனத்தை தவிர்த்து விட்டால் நாம் இந்த கல்லீரலை பாதுகாத்துக்கலாம். மதுபானத்தை குடிக்காமல் நம்ம கல்லீரலை பாதுகாத்துக்கலாம். அதனால் அடிமைத்தனம் தான் நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது. நீங்கள் பரோட்டா சாப்பிட்றதுக்கு அடிமை ஆகிட்டிங்கன்னா, பரோட்டா சாப்பிட்டனால தான் எனக்கு குடலில் புற்றுநோய் வந்ததுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, உண்மையில் அது கிடையாது. நீங்கள் பரோட்டா சாப்பிட்றதுக்கு அடிமை ஆகிட்டீங்க. அது நீங்கள் அடிமை ஆகலைன்னா இது தப்புன்னா அதுலேருந்து விடுபட தெரிஞ்சுக்கணும், பயப்பட தெரிஞ்சுக்கணும். ஒரு பயங்கிறது மனுஷங்களுக்கு வேணும். ஒரு கெட்டதை பார்த்தா பயப்படணும், நல்லதை பார்த்தா அது மேலே ஒரு ஆசைப்பட்டு போகணும். அதனால் நோய்களுக்கான காரணிகள் இங்கே பல்வேறு வகைகளில் நோய்கள் வருவதற்கு இந்த உலகத்தில் நிறைய காரணிகள் இருக்க தான் செய்யும், வந்துக்கிட்டே இருக்கும். நோய்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இதனால் தான் நோய் வருது அப்படின்னு நம்ம வெளியில் உள்ள விஷயத்தை காரணம் காட்டுறதை விட அடிப்படையாக வெளியில் இருக்கிற அந்த காரணிகள் இருக்குல்ல, நோய்களுக்கான காரணிகளை நமது உடலை அனுமதிப்பதற்கான ஒரே விஷயம் அந்த அடிமைத்தனம் தான். அந்த அடிமைத்தனத்தை நீக்கிவிட்டால், அடிமைத்தனம் தான் ஒரு பாதுகாப்பு வளையம். நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது அடிமைத்தனம் இல்லாத ஒரு விடுதலை உணர்வு, அதுதான் நமது பாதுகாப்பு வளையம். நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது என்ன தெரியுமா? நம்மக்கிட்ட அடிமைத்தனம் இருக்கக்கூடாது. நோய் எதிர்ப்பு சக்தி யாருக்கு குறையும்னா அடிமைத்தனம். யாருக்கு உடலுக்கு தீங்கு தருகிற உணவுகளுக்கோ பழக்கங்களுக்கோ அடிமையாகிறாங்க பாருங்கள், அந்த அடிமைத்தனம் தான் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கு காரணமாக இருக்கிறது.